அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் பிறந்திருக்கு. தமிழ் மாதங்களில் முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாதம் பிறந்தாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது பார்த்தோம் அப்படின்னா சித்திரை திருவிழா. மதுரையில் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழா தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோடிக்கணக்கில் மக்கள் கூடக்கூடிய ஒரு அருமையான திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அந்த திருவிழாவின் போது பார்த்தோம் அப்படின்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த காட்சி ரம்மியமாக இருக்கும். அந்த காட்சியை காண்பதற்காகவே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானினுடைய பக்தர்கள் அந்த சித்திரை திருவிழாவில் பங்கேற்பதற்கு கலந்து கொள்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறதும் ரொம்ப மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அழகர் ஆற்றில் இறங்கினதுக்கு அப்புறம் நாம் அந்த ஆற்றில் இறங்கணும் அப்படின்னா நமக்கு பல்வேறு நன்மைகள், நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுக்காகவே இந்த சித்திரை திருவிழாவில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை திருவிழாவின் போது ஒரு நிமிடம் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தக்க நிகழ்வை பற்றின தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம் நம்ம எண்ணற்ற விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நிகழ்வில், அந்த திருவிழாவில் பல்வேறு அதிசயங்கள், வியக்க வைக்கத்தக்க வகையில் நிகழக்கூடிய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை அப்படின்னு வந்தாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருது நிறைய விஷயங்கள், ஜிகிர்தண்டா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு மனதில் வந்தாலும் சித்திரை மாதம் அப்படின்னு பிறந்து விட்டாலே சித்திரை திருவிழா அப்படிங்கிறது தான் நாம் முதல்ல நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சித்திரை திருவிழாவின் போது அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையான ஒன்று. இந்த நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா அழகரும் அந்த குதிரையும் பார்க்கும் பொழுது அப்படியே மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் உயிரோட்டத்துடன் காணப்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. உயிரோட்டம் அப்படின்னு சொன்னால் எவ்வாறு ஒரு மனிதனுடைய உடலில் இரத்தமும் சதையும் இணைந்திருக்கிறதோ அதே போல் அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த அழகரும் குதிரையையும் நாம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுகிறது அப்படின்னு பலரும் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த ரம்மியமான காட்சியை பார்ப்பதற்காகவே பக்தர்கள் பலரும் இந்த சித்திரை திருவிழாவில் பங்கேற்கிறது உண்டுங்க. அதே மாதிரி இந்த சித்திரை திருவிழாவின் போது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த ஒரு நிமிட நிகழ்வு அப்படிங்கிறது அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு. ஆற்றில் அடித்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அழகர் கால் வைத்தவுடன் நாம் அந்த ஆற்றில் இறங்கி முங்கி எழுகிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆற்றில் நாம் இறங்கியவுடன் நமக்கான வேண்டுதல்கள் உடனுக்குடன் பலித்தமாகும் அப்படிங்கிறது மக்களின் இன்றளவும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த ஒரு அந்த நிமிடங்களுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றளவும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் இறங்கிய மறுநொடியே பக்தர்கள் இறங்கக்கூடிய தருணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறுதுங்க. அதாவது நாம் பல விஷயங்களை வச்சிருப்போம். உதாரணத்துக்கு நாம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஒரு பொது தேர்வு எழுதணும், அரசு தொடர்பான வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லைனா திருமணம் நடைபெறணும், குழந்தை பேர் கிடைக்க பெறணும்னு நினச்சிருப்பீங்க. இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் போகணும் அப்படின்றது நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றில் இறங்கின உடனே நாம்
நம்ம இறங்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து அது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுங்க, இந்த விஷயத்தில் வந்து நாம் எந்த விஷயத்தை நம்பி நாம் பிரார்த்தனை மேற்கொள்கிறோமோ அதில் நாம் வந்து கடும் உழைப்பை வந்து போட்டிருக்கிறதாக இருக்கணும். உதாரணமாக நீங்கள் இப்போ ஒரு அரசு பொது தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து கடுமையான உழைப்பை போட்டிருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேர்வு எழுதும் போதும் அதில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் நீங்கள் வந்து ஆற்றில் இறங்கும் போது நீங்கள் அந்த பிரார்த்தனையை வைக்கும்போது நீங்கள் அந்த பிரார்த்தனையினுடைய பலனாகவும் உங்களினுடைய கடுமையான உழைப்பின் பலனாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சித்திரை திருவிழாவிற்குள்ளாக நீங்கள் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அந்த விஷயம் அடுத்த திருவிழா வர்றதுக்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அந்த ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது தான் இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த அழகர் கோவிலையும் இந்த சித்திரை திருவிழாவையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சித்திரை திருவிழாவில் வந்து வரக்கூடிய அந்த அழகர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர். அவர் பார்க்கவே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆடை அலங்காரத்தோடு ராஜ தோரணையில் வரக்கூடிய அந்த பெருமாளுடைய உருவம் நாம் பார்க்கும்போது நமக்கே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அதிலும் அவர் அந்த குதிரை மேலே ஏறி வரக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது காண்போரின் மனதை வந்து ரம்மியமாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். 1000 விஷயங்கள் நம்மளுடைய மனதில் ஆட்கொண்டிருந்தாலும் நம்மளுடைய மனதில் 1000 விஷயங்கள் தடுமாற்றத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த ரம்மியமான நிகழ்வு அழகரை காணக்கூடிய அந்த நிகழ்வானது நம்மளை வந்து ரொம்பவும் வந்து மனசை நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்வானது நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை காண்பதற்காகவே நிறைய பக்தர்கள் வந்து சித்திரை மாதத்தில் மதுரையில் கூடுவது வழக்கமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு தாங்க இந்த திருவிழாவினுடைய சாராம்சம், ஒரு முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்வதுண்டு. அவர் வந்து ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது, அந்த ஒரு நிமிட தருணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு அதனுடைய சக்தி, பெருமாளினுடைய முழு சக்தி அந்த ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தில் வந்து அந்த ஆற்றில் கலந்து விடுகிறது. கலந்த அந்த ஆற்றில் நாமளும் முங்கி எழுறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய ஆத்மாவும் தூய்மை அடைவதோடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கரைந்து இன்பங்கள் சேர ஆரம்பிச்சிடும். நாமளும் அந்த அழகர் போலவே நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு அந்த அழகர் நமக்கு அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ரம்யமான காட்சியும் சரிங்க, அந்த ஒரு நிமிட அந்த நிகழ்வும் சரிங்க நமக்கு அந்த அளவுக்கு வந்து பலனை வாரி வழங்குகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அந்த ஆற்றில் நாம் முங்கி எழும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய தோஷங்களாகட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே அந்த ஆற்றோடவே போய்விடுகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவும் இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது, நம்பப்பட்டும் வருகிறது. இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பலரும் வந்து அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வில் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த அழகர் அப்படின்றவரை பார்க்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஆடை அலங்காரங்கள் இருக்குங்க. தண்ணியை பீச்சடிச்சு அழகரை வந்து ஆற்றில் இறங்க வைக்கிறதும் உண்டு. அந்த நிகழ்வானது அந்த தண்ணீர் நம்ம மேலே படும்போதே நமக்கு ஒரு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை வந்து கடந்து வந்து நிம்மதியை அடைந்திருக்கிறதாகவும் பல பக்தர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் வந்து வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சித்திரை திருவிழாவின் போது அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துக்கு வந்து அழகரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அழகரை தரிசனம் பண்ணாலே அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் பல பக்தர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயங்களையும் கருத்துக்களையும் வந்து முன்வைத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க.